சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? எதுக்கு உன் மூஞ்சி இப்படி இருக்கு? மாமா கிட்ட ஏதாச்சும் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா என்ன? இங்க பாருடி, பெசாடுக்கு போயிரு. இங்க பாரு, கல்யாண பொண்ணு மூஞ்சி மாதிரி இல்ல. நீ இப்படி வைக்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அப்புறம் நான் சிரிச்சிடுவேன், உனக்கு தான் கஷ்டம். பாத்துக்கோ. எடி சும்மா இரு, பிள்ளையா போட்டுக்கிட்டு. ஆமா, உங்க பொண்ணை எதுவும் சொல்ல விடாதீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொன்னா என்னவா? நான் பாருங்கம்மா, இவளை கடுப்பேத்திட்டே இருக்கான். ஏடி விடு, சின்ன பிள்ளை ஏதோ பேசுறா, அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அம்மா இங்க பாரு, உங்க வீட்டுக்காரர் இருக்கார் பத்தியா, அதான் உனக்கு தாலி கட்டினாரே, அவர்கிட்ட போய் சினுங்கு. எங்க கிட்ட நின்று சினுங்கவும் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுக்கா. போடி போய் சட்டுக்கு அடிச்சு போட்டுருவேன். சரி விடு, ஓவரா பண்ணாத. எங்க போற? ஒரு 10 நிமிஷம் டிராவல் தானே, அதுக்கு ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ற? விடு, பாத்துக்கலாம், நாங்களாம் இருக்கோம்ல. நீ நினைச்ச நேரம் எங்களை வந்து பாரு, நாங்க நினைக்கிற நேரம் உன்னை வந்து பாக்குறோம். இதுல என்ன இருக்கு? சின்ன பிள்ளை சொல்லுதுமா, ஏமா இப்படி கவலைப்படுற? நாங்களாம் இருக்கோம்ல, நாங்க நினைக்கிற நேரம் அது பாப்போம்லமா. நீங்க சும்மா இருங்க. அப்படியே உங்க பிள்ளை பயப்படுறாளாக்கும். அவ அங்க யார் எதுவும் சொல்லிட்டு சண்டை கிண்டைக்கு போயிருவாளுன்ட்டு எனக்கே பயமா இருக்கு. வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இவளே அனுப்ப வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்லயே சும்மா இருக்க மாட்டா, இவ போய் என்னத்தை வாயச்சுக்கிட்டு இருக்க போறாள். அது வேற எனக்கு பயமா இருக்கு. பாத்தியாக்கா உனக்கு கமெண்ட்டை? இங்க பாரு, ரொம்ப கடுப்பேத்தினா உன் மேட்ரை வீட்டில் உடச்சு விட்டுருவேன். சொல்லிதான் பாரு. நானா உனக்கு அவ்வளோ இஷ்டம்னா எனக்கு தெரியும். நீ சொல்ல மாட்டேன்றது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்க்கா வேஸ்ட் பண்ணுற டைமை? நீ கிளம்பு, உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. ஓடு ஓடு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய். மாமா வேற ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு பார்த்துக்க. நீ வருவியா இல்லை அப்படியே எங்களோட வந்துடுவியான்னுட்டு யோசிச்சுட்டே இருப்பார் போல. போக்கா, பாவம், ஏக்கா மாமாவை ஏங்க வைக்கிற? வாய் கொழுப்புடி உனக்குலாம். உனக்கு தங்கச்சி இறந்துக்கிட்டு வாய் கொழுப்பு இல்லைன்னா நம்ப முடியுமா என்ன? உனக்கு தங்கச்சின்னு யாராவது நம்புவாங்களா? சொல்லு ஃபஸ்ட்டு. போடி. ஏம்மா சத்தியா, அப்படித்தானே சொல்கிறோம்லம்மா. நீ உனக்கு எப்போலாம் பார்க்கணும்னு தோணுதோ நாங்கள் கிளம்பி வந்துடுறோம், சரியா? நீ மூஞ்சியை மாற்றுமா. சித்தி, நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? அதுவும் தான் இங்கே நிற்கிற அழைக்கிருக்கி, இவ்வளோதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்க்கா, உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அப்புறம் எதுக்கு நீ என்ன மிஸ் பண்ணுற? இல்லடி, அது வந்து அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவனும் இல்ல. அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவனும் இல்ல. ஆனா இத என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்ல. புல் கொடி கயிறு, அவ மட்டும் தான் என் உயிரு. அக்கா, என்னக்கா நீ தாண்டி புரியாம பேசிட்டே இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. நானும் உனக்கு பிடிக்குமா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அக்கா, இது காஞ்சன பட டைலாக் தானே, இதை சொல்லிட்டு இருக்க. எனக்கு சிரிப்பு வருதுக்கா. இங்க பாரு, கடுப்பு ஏத்தாதடி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. சரி ஓகே விடு, நார்மலாரு. உனக்கு பார்க்கணும்னு தோணுதுன்னா நாங்கள் தான் வரோன்னு சொல்கிறோம்ல. இல்லாட்டி நீ வேணா இப்போ போ, நைட்டு உங்கள் வீட்டுக்கார கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடு, சரியா? என்ன உங்கள் வீடு எங்கள் வீடுன்றீங்க? அதுவும் எனக்கு தான், என் வீடு தான். போ. சரிம்மா தாயே, உன் வீடு தான். அம்மாடி சத்தியா, போதும்டா, கிளம்புடா. அப்பா, நான் இவளையும் கூட்டிட்டு போறேன். ஒரு 2 நாள் தானே, என் கூட இருக்கட்டுமே. நான் சரியானதுக்கப்புறம் இவளை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ்ப்பா. இதுல என்னமா இருக்கு? கூட்டிட்டு போ, தாராளமா கூட்டிட்டு போறா. ஏங்க, அவ சொல்றேன்னா ஒரு வயசு பிள்ளைய வேணாங்க. நீ வாயை மூடிக்கிட்டு நில்லுன்னு உன்ட்டு முதலே சொல்லிட்டேன். சும்மா தொண்ணந்துக்கிட்டு இருக்க கூடாது என்கிட்ட, அப்புறம் அடி வாங்கிடுவா பாத்துக்கோ. சரி, அப்புறம் உங்க இஷ்டம். சரிம்மா, அதான் உன் சித்தப்பா சொல்லிட்டார்ல, 2 நாள் தானே, திரும்பி கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுறணும், சரியா? 2 நாள் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. என்னடா? அம்மா, நான்லாம் போகலாம். ஏன்டி, அதான் அவங்களே சொல்கிறாங்களாடி, அப்புறம் என்ன? நீ என் கூட வாடி போகலாம் ப்ளீஸ் டி. இங்கே பாரு, ப்ளீஸ் நோலீஸ்லாம் அங்கே தூக்கி போட்டு கழுதிய. ஓ மாமியை நோடான்னு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்க. அங்கிட்டு சும்மா அங்கிட்டு நான் போய் ஃப்ரீயாக தூங்கணும். இன்றைக்கி இருக்கிற அதுக்கெலாம் அப்படி நானும் தூங்கினா எந்திக்க மாட்டேன் பார்த்துக்கோ. நாளைக்கு வரேன் போ. ஏய், எனக்கு மட்டுமா மாமியார்? உனக்கு தானடி. அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், குடும்பத்திட்டே உடச்சி விட்ருவேன் பார்த்துக்கோ.
என்ன இதை வச்சு மிரட்டிட்டு இருக்கா? நீலாம் ஒரு அக்காமா? முதல்ல இந்த ஆற நிப்பாட்டு. அது அடுக்கு வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. குடத்தை வச்சாலும் நம்பிடும் போல. நல்லா தானே பேசிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு அழுகுற? கண்ணில் இருந்து தண்ணி நிப்பாட்டுறி. வாடி போலாம். சொன்னா புரிஞ்சுக்கோக்கா, எனக்கு வர இஷ்டம் இல்லக்கா. இங்க பாரு, ஓவரா சீன் போடாத, வா போலாம். சத்யா போலாமா? மாமா அம்மா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, நாங்க கிளம்புறோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் கிளம்பணுமா, ஸோ அதான். சரி மாப்பிள்ள, கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ள சத்யா கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கான், பார்த்துக்கிடுங்க நல்லா. உங்களை நம்பி தான் அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் எங்கள் சின்ன பிள்ளையும் உங்களோட தான் வாரான். சத்யா கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கிறதுனால அவளும் வரட்டும்னு சொல்கிறான். ஒரு மாதிரி எல்லோரும் இல்லாமல் சங்கடமாக இருக்கும். தங்கச்சி மட்டும் 2 நாளைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறான். அதே சின்ன பிள்ளையும் வருது, வரட்டுமா? கூட்டிகிட்டு போகிறீங்களா எப்படி? ஐயோ மாமா, தாராளமாக வரட்டும், இதில் என்ன இருக்குது? 2 நாள் கழிச்சு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. 2 அத்தைக்கும் 2 மாமாவுக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சத்யா போலாமா? நான் வரேன்னே சொல்லலையே, நீங்க பாட்டுக்கு போலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்கே பாருமா, ஏன் பொண்டாட்டி சோகமா இருக்கா? அவளுக்கும் உன்னை பிரிஞ்சு வர கஷ்டமா இருக்கும் போல. நீ வந்துதான் ஆகணும், இல்லை அப்படின்னா வேற மாதிரி கூட்டிட்டு போவோம், பார்த்துக்கோ. வேற மாதிரி கூட்டிட்டு போவீங்களா? எப்படி? அது என் தம்பி வர சொல்லி தூக்கிட்டு வர சொல்லிடுவேன். மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? தப்பு இல்லையா? தப்புதாம்மா, கண்டிப்பா தப்பு. நான் உன்னை தூக்குறேன்னு சொன்னா அது கண்டிப்பா தப்பு, பார்த்துக்கோ. உங்க அக்கா கிட்டே சொல்லு, நான் உன்னை தூக்குறேன்னு சொல்லலையே. உன்னை எங்கள் தம்பி இருக்கான் பத்தியா, சித்தார்த், அவனை வர சொல்லி தூக்கிட்டு வர சொல்லிடுவேன். எப்படி வசதி? வரீங்களா? என்ன புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. பண்ணுமா, பண்ணேன். என் தம்பி சிபிஐ தான், அதனால எல்லா கேஸையும் உடச்சு தள்ளிடுவோம், பார்த்துக்கோ. சரி வரேன், நல்ல பிள்ளையா இருக்கேன்னு சொல்றேன், நீங்களே விட மாட்டீங்க போல. அப்படி வாங்க வலிக்கு. என்னத்த நடக்குதுங்க? இல்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? என்ன நித்யா, என்னாச்சு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேக்குறீங்க? பத்தா குறைக்க எனக்கு சவால் வேற. எதுக்கு உங்களுக்கு இந்த வெட்டி வீராப்லாம்? என்னன்னு கேக்குறேன் நித்யா, சும்மா ஒரு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. என்ன அந்த சத்யா கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மறந்துடுச்சு போல, அதான் இப்படி நடந்துக்கிறீங்க. ஞாபகம் இருந்தா இப்படி நடந்துக்க மாட்டீங்க. இல்ல என்ன மறந்துட்டீங்க போல, அதான் எனக்கு தோணுது இப்போ. இங்க பாரு நித்யா, எதுனாலும் புரியுற மாதிரி சொல்லணும். இந்த நாக்கால மூக்க தொட்ட வேலையில வச்சுக்க கூடாது என்கிட்ட. ராகு மாமா சத்யா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு எனக்கும் சித்து மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. பத்தா குறைக்கு சத்யாவோட தங்கச்சிய நம்ம வீட்டு படியவே மிதிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்னத்த உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, கேட்போம். ஞாபகமும் படுத்திட்டேன், இப்போ ஞாபகம் வந்துச்சா? இல்ல இன்னமும் ஞாபகம் வரலையா? இல்ல நடிச்சிட்டு இருக்கீங்களா? நித்யா என்னத்த எனக்கு அவ்வளோ கோவமா வருது. என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்க 2 பேத்துக்கும் நல்லா வசதி பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. பத்தா குறைக்கு சத்யா சும்மாவே ஆடுவா. இப்போ அவள் தங்கச்சியை உள்ளே வர வச்சிட்டா. அவள் சொன்ன சவாலில் ஜெயிச்சிருவா போல. நீங்கள் தான் சவால் விட்டு தோற்று போய் நிற்க போகிறீங்க. தேவையாத்த உங்களுக்கு இதெல்லாம்? இங்கே பாரு, யார்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு உனக்கு உங்கள் அம்மா என்ன சொல்லித்தரலன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சத்யா அவ இவன்னு சொல்லாத, ஏன்னா அவள் உனக்கு மூத்தவ. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டு மருமக, என் பையனோட பொண்டாட்டி. நீ இன்னமும் என் அண்ணன் மக தான், ஆனால் அவள் எனக்கு மருமக, ஞாபகம் இருக்கட்டும். அவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நீ கொடுத்துட்டு தான் இருக்கணும். அவளுக்கும் அவள் தங்கச்சிக்கு வேணால் உறவாக இருக்கலாம், ஆனால் அவள் ஏன் வீட்டு மருமக. நீ அவளை தப்பாக பேசணும்னு நினச்ச அப்படின்னா நானாக இருக்க மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, சத்யாவுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அவளுக்கும், அதாவது சத்யாவோட தங்கச்சிக்கும் இந்த வீட்டுக்கும் தான் சம்மந்தம் இல்லை. அவள் எக்கேட கெட்டு போகிறான்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் சத்யா ஏன் வீட்டு மருமக, என் பையனோட பொண்டாட்டின்றதை நீ மறந்துட்டு பேசாத, சரியா? என்ன இது, இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? இப்படிலாம் பேசக்கூடாதே. சத்யாவா இவ்வளோ மரியாதையாக நடத்துனாங்க அப்படின்னா அவள் தங்கச்சி ஈஸியாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாள்ல. பார்த்துக்கிறேன். உங்கள் மருமக மேலே எவ்வளோ நாள் இந்த பாசம்ன்றதையும் மரியாதை கொடுக்குறீங்கன்றதையும் பார்க்குறேன். நான் இருக்கிற வரைக்கும் பாசத்தையும் குறைச்சிடுவேன், மரியாதையும் கொடுக்க விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சரி நித்யா, எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் போகிறேன். என்னமோ இவனுக்கு தான் செட் பண்ணியிருக்கிற மாதிரி எவ்வளோ தெனாவட்டப்படுத்திருக்கான் பாருங்கண்ணே. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியலடா. கல்யாணம் பண்ண நானே ஏதாச்சும் டென்ஷனோடையே தான் இருப்பேன். ஆனால் இவன் கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி எப்போ பாரு அந்த கலை தான்டா இவனுக்கு.
வாழ்க்கடா இவனுக்கு தான்டா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தான் தெரிய மாட்டேங்குது. சும்மா இருங்கண்ணே நீங்க வேற. இப்படியே கண்ணு வச்சு தான் இப்ப பாரு எனக்கு அவளுக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க சந்தோஷமா இருக்கலன்னா மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க போல. சே, சந்தோஷமா இருக்கலாம்டா, ஆனா இப்படி இருக்கக்கூடாது. என்னமோ உனக்கு தான் செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி. கழுத்துல பாரு எத்தனை முளம்னு தெரியல, அம்பட்டி அள்ளி கழுத்துல போட்டுக்கிட்டு படுத்து கிடக்க. அறிவு கட்டவனே. ராகவன் மட்டும் பார்த்தாரு டென்ஷன் ஆயிட்டு வருமாப்ல. ஆனா ஆயிட்டு போட்டோம், அவரு சந்தோஷமா தானே இருக்க போறாரு. சந்தோஷமா இருக்கட்டும், டென்ஷனாகவும் ஆகிக்கிறட்டும். நம்மளுக்கு என்ன, நம்ம ஜாலியா இருப்போம் வாங்க. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமாப்ல. என்னத்த சொல்ல, அதுவும் உங்ககிட்ட இல்லை. சரி விடுங்க, நானாவது என்ஜாய் பண்ணிட்டு போனேன். நீங்கள் இப்படியே இருங்க, எனக்கு என்ன. ஏன்டா அந்த பிள்ளைய கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா என்ன? இல்லை. இல்லையா? ஏன் 2 பேரும் இவ்வளோ ஷாக்காகுறீங்க? முழுசாக சொல்கிறது கேளுங்க. நேற்று வரைக்கும் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன், ஆனால் இன்னிலேருந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டேன். இது பின்னாடி தான் வரும், ஆனால் நான் இதை முன்னாடி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. அதானே பிடிக்குதுன்ற பிடிக்கலன்ற, பின்னாடி வர ஸ்டெப் தான் ஆனால் முன்னாடி வச்சுக்கலான்ற. என்னடா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் தாண்டா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? இங்கே பாருங்க, 2 பேரும் சேர்ந்து என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா நான் கற்பனையில் மிதக்கிறேன்ல, அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவேன்ல. டேய், அடிச்சே மூஞ்சிய உடச்சே விட்டுருவேன். தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. நானும் தாண்டா அடிச்சு வாங்கிலாம் உடச்சு விட போறேன். இப்போ கடுப்பேத்திட்டு இருக்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியாத மணியே பேசிட்டு இருக்க. ஏன்டா உயிரை எடுக்கிற அப்படியே? உங்களுக்குலாம் பொறாம. இப்போ என்ன உன் மேல எங்களுக்கு பொறாமன்ற? சரி அதெல்லாம் விடு. என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல? இப்போ அந்த பிள்ளை என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லு ஏதாவது. உங்க டைலாக் தான் இது. புரியல. ஏன் டைலாக்கா? நான் என்ன இப்படி சொன்னேன்? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு யாரை சொன்னேன்? ஆமா, நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டியா பிடிக்கலன்னுவீங்களா பிடிச்சிருக்குன்னுவீங்களா? இங்க பாருறா விக்ரம, இவருக்கு இவர் பொண்டாட்டிய பிடிக்கலையா, ஆனா கல்யாணம் பண்ணுவாராம். லவ் பண்ணலையா, ஆனா கல்யாணம் பண்ணுவாராம். பிடிக்குமா, ஆனா பிடிக்காதான். இப்படி சொல்லி வச்சிருக்காரு பாரு அந்த பிளேட்ட. இதெல்லாம் நிலா கிட்ட தானே நான் சொல்லியிருக்கேன். இவன் என்ன ஆல் இண்டியா ரேடியோவா இருப்ப போலயே. இவளை அரபேக்காடுன்னு சொல்றது கரெக்டு தான். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நம்ம இருந்தா அவர் சொல்ல விடாம பண்ணிடுறோம். நம்ம இல்லாத நேரம் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருவா போல இருக்கு. இன்னைக்கு ரூம்ல போய் மண்டையிலே கொட்டி விட்டுறேன். ஏங்க நம்மால் மாதிரியே இருக்கா? பின்னாடி திரும்பி பார்த்தாலும் உங்காளு தான். ஏன்னா அது நிலா தானே, அப்போ உங்காளு தான். திரும்பி பாருங்க. இவன் ஒருத்தன். என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? என்ன பேசணும்? வாங்கல, இங்கேயே எல்லாத்தையும் சொல்ல முடியுமா என்ன? அதான் கூப்பிடுதுல்ல, போக வேண்டியதானே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். எங்க முன்னாடி பேச முடியுமா என்ன? நீங்க என்ன உங்களுக்கு தெரியாத அதெல்லாம்? போங்கண்ணே கிளம்பி. அண்ணே அப்புறம் நீங்க என்னமோ கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதையும் கொடுத்துருங்க. டேய் சில்வா, இவங்க கிட்ட இருந்து இவளை நவட்டிட்டு போறதுதான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கச்சேரி வச்சிருவாங்க, பாத்துக்கோ. என்ன கொடுக்க போறீங்க? அத நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாமா? நீ போ, நான் வரேன். வந்துருவீங்கல்ல, சீக்கிரமா வாங்க சரியா? சரி நீ போ, ஒரு 5 minutes அவ்வளோ கூட ஆகாது. சீக்கிரமா வந்துடுறேன், ஓகேவா? ம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவன் தான் என் உயிர் எடுப்பான்னா இப்ப நீயுமா? அது எப்படி? நீங்க 2 பேரும் சேர்ந்து என் உயிர் எடுக்கலாம், நானும் இவனும் சேர்ந்து உங்க உயிர் எடுத்துடக்கூடாது. அதாவது இங்க என்னன்னா, நீங்க எல்லாரும் என்ன வச்சு செய்யலாம், உங்களை ஏதாவது பண்ணிட்டா உங்களுக்கு பொறுக்க முடியாது, அதானே? அதுதான் மாப்பிள்ள. பூ வாயமுடு, கவலைப்பட மாட்டேன், படக்கிருக்கா. சரி நீங்க 2 பேரும் என்னத்தையாவது பண்ணுங்க, ஆனா சீக்கிரமா கிளம்புங்க இங்க இருந்து முதல்ல, சரியா? அந்த ஃப்ளவர் பாட் இருக்குல்ல, அதை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பிருங்க. ஏனே பெட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஃப்ளவர் பாட்னால என்ன ஆயிட போகுது? அது எதுக்கு சரி பண்ண சொல்றீங்க? போங்கண்ணே பேசாட்டுங்க, என்னமாச்சும் பண்ணி தொலைங்க. இங்க இருந்து கிளம்புனா போதும், சரியா? சீக்கிரமா கிளம்பி போங்கடா. நாங்க போறது இருக்கட்டும், 5 நிமிஷம் சொன்னீங்கல்ல, 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க போகலன்னு வச்சுக்கோங்களேன், 2வது ரவுண்டு வருவாங்க, இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் பாத்துக்கோங்க, நாங்களாம் உங்க தம்பிங்க. அப்புறம் எங்க முன்னாடி நீங்க பொண்டாட்டி கையால் அடி வாங்குறத என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க அண்ணன், உங்களை ஒரு பொண்ணு அடிக்கிறத பார்த்து ச்சே என்னால நினைக்கவே முடியல. அதை அடி வாங்குவீங்களானே? என்னன்னே சொல்றான் இவன். டேய் சில்வா, முன்னாடி ஒரு லூசு, அதுக்கப்புறம் 2ஆ மாறிச்சு, இப்போ 3ஆ மாறிடுச்சு. இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். ஒன்னா பைத்தியமாக்காம இவங்க விட மாட்டாங்க. தயவு செஞ்சு கிளம்பி போயிரு, ஒரு பைத்தியத்தையே சமாளிச்சுக்கலாம். அது ரூம்குள்ள ஒரு தடவை கத்தணும் அப்படின்னா சைலண்டா உட்காந்துரும். நம்ம போய் சாட்டுக்கு போயிடலாம், அங்கேயே போறதுதான் நல்லது. இவனுங்க கிட்ட உட்காந்து
ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, பெசாடு கிளம்பிடுவோம். என்னன்னு இல்லைங்க, என்ன ஓடுறீங்க? இவர் ஓடலைன்னா அவங்க இங்க வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் ஓடுறாரு, விடு. சரி அது இருக்கட்டும், நீ என்ன இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்க? ரொம்ப நேரமா யாரையும் தேடிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நேரில் கூட எவனும் இப்படி தேடி இருக்க மாட்டான். நீ என்னடா ஃபோனில் இப்படி தேடிட்டு இருக்கேன்? யாரை தேடிட்டு இருக்கேன்? இல்லடா மாப்பிள்ள, அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபோன் தானே, இன்ஸ்டா தானே பார்த்துட்டு இருக்கேன், சும்மா ரீல்ஸு. டேய் மாப்பிள்ள, ஓம் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது, என்கிட்டயே களவாணித்தனம் பண்ற என்ன? டேய் அப்படிலாம் இல்லடா, உன் சிபிஐ வேலைலாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத, போய் எங்க கலட்டணுமோ அங்க கலட்டு. நானும் அது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அது நடக்க மாட்டேது. ஆனா இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நீ ஏன்டா டபுள் மீனிங்லேயே பேசிட்டு இருக்க ஓயாம? மாப்பிள்ள அதை விடு. இப்போ நீ ஃபோன்ல யாரை தேடிட்டு இருக்க? அந்த பொண்ணு யாரு? உனக்கு நான் நித்யா தானடா கரெக்ட் பண்ணி விடலான்னு நினைச்சேன். நீ என்னடா யாரையும் தேடிட்டு இருக்க? ஆனா கண்டிப்பா பொண்ணு தான், யாரையும் பார்த்துட்ட. என்ன மாப்பிள்ள, ஒரே லவ்ஸ் தான் போலயே? அப்படிலாம் இல்லையே, நான் சொன்னா, நான் எந்த பொண்ணை பார்த்தேன்? ஏன் மாப்பிள்ள உளர்ற? நீ ஏன் உளறி மாட்டிக்கிட்ட பத்தியா? அப்ப கண்டிப்பா பொண்ணு தான் இருக்கா. யார் அந்த பொண்ணு? டேய் அது இரு ஒரு நிமிஷம், கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன். டே நில்றான், எந்த ஊர்லட சவுண்டே இல்லாம கால் வரும்? ஒப்பமானே வாடி போடுறான். இவனுக்கு எவ்வளவு சிக்கியிருக்கா போலயே. சரி நல்லா வாழட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தானே நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்மால நம்ம வீட்டில் தான் இருக்கா, இப்போ எப்படி அவளை போய் பார்க்குறது? நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றத வாட்ச் பண்ணுறது தான் இங்கே ஒரு குரூப்பாகவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரூமுக்கு போனால் அவளை எப்படி வர சொல்கிறது? கால் பண்ணி வர சொன்னாலும் அவள் நம்ம ரூமுக்கு வந்தாலும் பார்த்துருவாங்களே. இப்போ சாட்டுக்கு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நம்மளே அவளை போய் பார்த்துருவோம். அடக்கி இருக்கு. என்னடா இது நம்மால் வாய்ஸ் மாதிரி இருக்கு? நம்மாலே தான். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்பேன் தருவாய் ஆசிமனது. அடச்சை வாயமுடு. இங்க பாரு, சும்மா இப்பதாண்டி மாமாவோட நினைச்சேன், அதுக்கு தாண்டி இந்த பாட்டு பாடினேன். நீ வாய முடின்னு சொல்ற. மாமா எவ்வளவு அழகா பாட்டு பாடுறேன், நீ ரசிக்கணும், சீன்னு சொல்லக்கூடாது. அறிவு கெட்டவளே. நான் அறிவு கெட்டவளா? கூர் கெட்டவனே, இங்க மாமா தானே இருப்பாருன்னு நினைச்சு நான் வந்தேன். நீ எதுக்கடி எங்கன்னு நினைச்சு வரணும்? நான் இருக்கேல்ல, என்ன நினைச்சு வா. இங்க பாரு, கடுப்பேத்திட்டு இருக்காத. மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். ஆனா நீ படுத்து கிடக்க. நீ எதுக்கட இங்க இப்படி படுத்து கிடக்க? ஹே மாமா தாண்டி இந்த ரூமை ரெடி பண்ண, இதோ இப்போ கிளம்பிடுவேன். ஆனா நீ வந்துட்டியா? சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். இப்ப பாரு, இந்த நினைப்பு தானடா உனக்குலாம். ஒன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு தெரியல. கருமம் முடிச்சவனே, எந்திரிச்சு போடாமத. இங்க பாரு, தேவையில்லாம பேசுன அப்படின்னா பின் விளைவுகள்லாம் மோசமா இருக்கும், பாத்துக்கோ. அப்புறம் மாமா நாள் வராது, அப்ப மாமா நாள் வராது, பாத்துக்கோ. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ இங்க இருந்து போலேன்னு வச்சுக்கோயேன், அது வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கோவத்துல ஒரே மிதியே மிதிச்சு கீழே தள்ளி விட்டுருவேன். அப்புறம் பார்த்துக்கோ. ஏன்னா உன் மேல ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். ஏதோ போனா போயிட்டு போதுன்ட்டு விட்டுட்டு இருக்கேன். அப்படி இல்லை, நீ ரொம்ப திமிரானா பண்ணுமா அப்படின்னு நினைச்சேன்னா கன்ஃபார்ம்டா உனக்கு மிதி தாண்டா அன்னைக்கு. ஒப்பமாவளே, எவ்வளோ திமுருடி உனக்கு. கொழுப்பு, உடம்பெல்லாம் கொழுப்பு, ஆனா பாக்குறதுக்கு ஒல்லியா இருக்கான். அப்படி நினைச்சு சாதாரண உன எடை போட்டுறக்கூடாது. உனக்குலாம் கூடி போச்சு, எல்லாம் கூடி போச்சு. திமிரில இருந்து கொழுப்புல இருந்து. ஆனா உனக்குலாம் எவ்வளோ இருக்குன்ற மாவளே, குறைக்கிறேன்டி இரு. அப்போ கன்ஃபார்ம்டா மிதிச்சிருவ. ஆமா ஆமா, கண்டிப்பா மிதி வாங்கிட்டு தான் போவ போல. காலால தானே மிதிப்ப? காலால மிதிக்காம பின்ன கையாலையா மிதிப்பாங்க? இவன் என்ன இப்படி கேட்குறான்? இவன் கேட்டான் ஏதாவது ஏடா கூடமா தான் கேட்பான். இவன் படுத்து தூங்கினாலும் தூங்கட்டும், நமக்கு என்ன, நம்ம பெசாட்டு கிளம்பி போவோம். வெளியே எங்கேயாவது இருந்தால் அங்கே போய் தேடிக்கலாம். இப்போ இங்கேருந்து போகிறது தான் நல்லது. இவன் கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? இவன் எப்படி போனாலும் மடக்கிடுவான். கிளம்பி போயிடுறி, இங்கே நிற்காத, அவ்வளோதான் உனக்கு. கேட்டுட்டு இருக்கேன்லாம், நீ என்ன யோசிக்கிற சொல்றீங்க? பொடலூசு. அவ்வளோதான், கையை பிடிச்சி விட்டானே. கையை எதுக்கட பிடிச்சிருக்கான், விடு. பின்ன மாமா கேட்டுட்டு இருக்கல, நீ எங்கடி ஓடுற?
இங்க பாரு, நீ வெளியே வா, நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். இங்க இருந்து கிளம்பு, வா. அதெல்லாம் இல்லை, நான் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். நீ இங்கேயே பதில் சொல்லு. எனக்கு இங்கே நான் பேச தான் பிடிச்சிருக்கு. இல்லை மாமா, இது வந்து அக்காக்கும் மாமாக்கும் போட்ட செட்டப் இல்லையா? அவங்க வந்துடுவாங்க இல்லையா? நம்ம இங்கேருந்து போகணும் இல்லையா? அதனால் நம்ம ரூமில் போய் பேசிக்கலாம் இல்லையா? இல்லையா? போகலாமா? ஏய் கோணமுக்கி, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ என்னென்ன கேடி வேலை பார்ப்பேன்றது எனக்கு தெரியும். சரியா? இப்போ எனக்கு பதில் சொல்லு. காலால் தானே மிதிப்பேன்னு சொன்னா எங்கே மிதி பார்க்கலாம். பொறுக்கி பையன், நான் கேடி வேலை பார்த்துட்டு இருக்கேனா? இவன் பார்க்குறது அம்புட்டும் தான் கேடி வேலையாக இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்? கிறுக்கு பையன். இப்படிலாம் சொன்னா நீ சரிப்பட்டு வர மாட்டா. என்ன பண்ண போற? சும்மா நின்ன வேகம் தான் வருது, வைக்க போற பார்த்து சேருது. உனக்கு என்ன கிறுக்கு எதனாச்சும் பிடிச்சிருக்கா? ஆமாடி, அக்ஷரான்றிருக்கு இருக்கு என்ன தானே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் இப்படி தான் இருப்பேன். இங்கே பாரு, நான்லாம் ஒன்று பிடிச்சிட்டுல, நீ தான் என்ன பிடிச்சிட்டு இருக்க. பிடிச்சி இழுத்து இதோ இப்படிலாம் பண்ணிட்ட. நீ என்னை விட்டுரு, அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லாட்டி நான் வேற மாதிரி உன்னை டீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாடி தங்கம், நீ இப்படி டீல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆமாம், நீ வேற மாதிரி டீல் பண்ண. அதுவாது மாமாவுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம். சரியா? இங்கே பாரு, லாஸ்ட்டாக கேட்குறேன், விடுவியா மாட்டியா? விட முடியாதுடி. உன்னால் என்ன பண்ண முடியும்னு நானும் பார்க்குறேன். அப்படி ஆமாடி, அப்படிதான்டி. என்னடி பண்ணுவ? எல்லாரும் வாங்க, வேமா ஓடி வாங்க. இவன் என்ன பண்றேன்னு பாருங்களேன். எதுக்கடி கத்துற? எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அக்கா, மாமா, அத்தை. அப்பா மவளை, எதுக்கடி உனக்கு இவ்வளவா? எதுக்கடி கத்துற? ஊரை கூட்டாதடி. அப்படிதான்டா கத்துவேன். இப்போ வரட்டும், எல்லாரும் முன்னாடி நீ பதில் சொல்லுடா. எவ்வளோ திமிரு இருக்கும்? ஒழுங்கு கேட்டேன், மரியாதையை கேட்டேன். விடுவியா மாட்டியான்னு கேட்டேன். விட முடியாது. திமிரு பதில் சொல்ற. வரட்டும், எல்லாரும் வரட்டும், நம்மள இப்படியே பார்க்கட்டும். அப்பதான் உனக்கு அறிவு வரும். அக்கா, சீக்கிரமா வா. ஏ லூசு. ஏன், என்னாச்சு? எதுக்கு எந்திரிச்சிட்டீங்க? இங்க பாரு, மரியாதை போயிரு சொல்லிட்டேன். நீ தானே மாமா, நான் அப்பவே போறேன்னு சொன்னேன். நீ கேட்டியா? அதான்டி, என்னை எந்த விளக்க மாத்திர அடிக்கிறதுன்னு தான் தெரியல. நானே ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்கணும். ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. என்ன சொன்ன? அது இப்போ நீ தான் அழகான பொண்ணு. நான் சுமாரான பொண்ணை லவ் பண்ணியிருந்துருக்கணுமே. இது இவ்வளோ அழகான பொண்ணை லவ் பண்ணிட்டியே சித்தார்த்த அப்படின்னு நானே புலம்புறேன். என்னத்த சொல்ல? இங்கே பாரு, இந்த திமிரா பேசுறது, வீராப்பா பேசுறது, வெறப்பா பேசுறது, இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. ஏன் கிட்ட வச்சுக்கிட்ட அப்படின்னா வச்சா என்ன பண்ணுவா? இல்லை, நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்படிலாம் பேச மாட்டேன். நீ போ. அந்த பயம் இருக்கட்டும், வரட்டா? ஆமாம், உனக்கு ஒரு பிஜிஎம் போட்டாங்கல்ல, அந்த பிஜிஎம்மா இப்போ போட சொல்லு. ஏம்மா அட்மின, அதான் கேட்குறல்ல, போட்டு விடுமா. என்ன ரூம்குள்ள ஆளையே காணோம். நம்மள வர சொல்லிட்டு இவ எங்க போனா? இப்பெல்லாம் என்ன ஆளையே காணோம். எங்க இருக்கான்? ரூம்குள்ள இல்லையும். சரி, வெளியே போய் பார்க்கலாம். ஏன் நிலா, என்ன பண்ற? மொத்தமும் பெரிய முறையிடலாமோ? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் அங்கே வரும்போது என்னமோ தரணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. என்னது? ஏ லூசு, அதுக்கு இப்படியே கேட்பாங்க. தள்ளி நில்லு முத. எனக்கு இப்படி கேட்க பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் ஃபீலிங்ஸே இல்லையே. ஃபீலிங்ஸே இல்லாதவர் தானே நீங்க. இங்க பாரு, எனக்கெல்லாம் பிடிக்கல. தள்ளி நில்லு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏன் கூட இப்படி இருக்கிறது பிடிக்கலையா? இல்ல இப்படி இருக்கவே பிடிக்காதா? அப்படி சொன்னாலும் குத்தம் தான், இப்படி சொன்னாலும் குத்தம் தான். பாத்துக்கோங்க, எப்படி சொல்ல போறீங்க? திடீர்னு இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இவன் ஏன் இப்படி கிறுக்குமானி உளறிட்டு இருக்கான்? ஒருவேளை சரக்கு அடிச்சிட்டாலோ? சரக்குலாம் அடிக்கல. இல்ல, அப்படிலாம் நான் நினைக்கல. நீலாம் கொஞ்சம் தள்ளி நில்ல. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ தரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கடா, அதை கொடுங்க, நான் தள்ளி நிக்கிறேன். என்ன ஆஹா? நான் தான் வெக்கப்படணும். என்ன பொண்ணு? நீ தான் வெக்கப்பட மாட்டியம்மா. ஓ, அப்ப அதனால நீங்க வெக்கப்படுத்துறீங்களா? ஆமா. இல்ல அப்புறம் இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீங்க தான்.
இல்ல நீ பேசுற மூடே சரி கிடையாது. நான் போறேன். விட முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? தள்ளி விட்டுட்டு போயிருவேம்மா. என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. கொடுமைப்படுத்துறேனா? ஆமா. சரி, என்ன கொடுமைப்படுத்துனேன்னு சொல்லி கேட்போம். ஆமா, அது வந்து அது என்ன பண்ணீங்க அப்படின்னா படிக்க சொல்லி மண்டையில எத்தனை தடவை கொட்டி இருக்கீங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா? சரி, அப்புறம் அப்புறம் வந்து இது இப்படி சடனா கேட்க கூடாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்கணும். சரியா? அப்பதான் நான் யோசிச்சு சொல்ல முடியும். யோசிச்சு சொல்றியா? ஆமா. சரி, யோசிங்க. இப்ப என்ன விட்டுட்டு யோசிக்கிறீங்களா? முடியவே முடியாது. எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இருக்கு, உனக்கு என்னடி தெரியணும்? என்ன கிறுக்குன்னு சொல்றாரு? என்ன பொசுக்கனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்க? பின்ன அங்க செவனான்னு உட்காந்து கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். 2ல் 1 தெரியணும், 3ல் 2 தெரியணும் முடிட்டான். போங்க. போக முடியாதுங்க. நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. அதுவும் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா பண்ணோன்னு இருக்கு. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? என்ன விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. நான் எப்படியே போறேன். உங்களுக்கு என்ன? நீலா, யோ போயாங்கிட்டு உம்முனா முஞ்சியா? ஆமியா, உன் மூஞ்சிய கண்ணாடில பாத்திருக்கியா? நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? ஆனா சிரிக்க மாட்டேங்கிற. என்ன பார்த்தா சிரிக்கணும்னு தோணாதோ? ஆளையும் மூஞ்சியும் பாரு. போயாங்கிட்டு. இல்ல, என்ன மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? உனக்குலாம் எதுக்கே மரியாதை கொடுக்கணும்? என்னவே எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னு இருக்குன்ற. உனக்கு மரியாதை ஒரு கேடாக்கும். நல்லா பேசி ஏன் குழந்தை மணி பேசுற? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். நீ ஒழுங்கா பேசு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ கிழிச்ச. சண்டித்தானம் செய்யலாமா குதிரை? சாத்தையோட நிக்கிறப்ப எதிரே சிந்திக்கிது அச்சம் பத்தி குதிரை. என்னாச்சு? இப்ப இப்படிமா நார்மலா பேசுறேன். அப்ப திமிரு என்ன உனக்கெல்லாம்டி? என்ன செல்வா சார், நீங்க இப்படிலாம் பேசுவீங்களா? ஐ மீன் இப்படிலாம் அது வந்து என்னன்னா அது என்ன சார்னு சொல்றேன்? வேற மணி தானே சொல்லுவேன். அது வேற மணியா? எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. செல்வா மாமான்னு தானே சொல்லுவீங்க பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஏய் எதுக்குடி கத்துற? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. கீழே விழுந்து மர கலண்டர்லயே. நான் நல்லா தாண்டி சொல்ல இருக்கேன். அடங்கொப்புறானே. ஏமா அட்மினே, இது என்ன? நான் எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கு. என்னால தாங்க முடியலையே. ஒரு நிமிஷம், எனக்கு மயக்கமே வருதே. மயங்கி விளையாடி தங்கம், நான் பிடிச்சுக்கிறேன். அட போங்கடாங்கட்டு. என்னடா இது ட்விஸ்டா இருக்கு? இப்படிலாம் அவர் பேசுவாரா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. கனவா இருக்குமோ ஒருவேளை? கனவுல இல்ல பொண்டாட்டி, நிஜம்தான். நிஜமா? ஆமா பொண்டாட்டி, நிஜம்தான். செல்வா சார். எது? இல்ல செல்வா மாமா, நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ஒருவேளை கீழே எங்கேயாச்சும் விழுந்துட்டீங்களா? எங்கேயாச்சும் அடி ஏதாச்சும் பட்டிருக்கா? வரீங்களா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். எனக்கு பயமா இருக்கு உங்களை பார்க்கவே. நீ எதுக்கு தங்க என்ன பார்த்து பயப்படுற? நான் என்ன பேயா என்ன? அட போங்கடாங்கட்டு. ஓய் பொண்டாட்டி நில்லுங்க, எங்க ஓடுறீங்க? யோ போயா, சும்மா போட்டு திடீர்னு மனசு மாறுறேன். என்னால தாங்க முடியல. காலையில உயிரோட இருந்தா வந்து பாக்குறேன். இப்ப போறேன். என்னால முடியல. ஒவ்வொரு மாற்றமா இருக்குப்பா சாமி. ஏ நில்லுடி. நிஜமா பேய் தான். ஓடியே போனிலாம். ஏய் எப்பா, இவ்வளவு சமாளிக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்க கூடாது இல்லையா? ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணணும்னு கேட்டுக்க கூடாது. கேட்ட நிமிஷம் சடனா அவன் மூஞ்சி ஏன் கண்ணுலயே கடலை ஒட்டிட்டா. அப்புறம் என்ன செய்ய, இப்படி பேச வேண்டியதாயிருச்சு. சரி விடு, சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இவன் என்ன பயந்து ஓடுறா.